ஆக்சுவலாக பணம் வந்து ஒரு மனுஷனை எப்படிலாம் அடி படைக்குது பாரு. பைத்தியமாகவும் ஆக்குது, கொலையும் செய்ய பண்ண வைக்குது. அந்த அளவுக்கு பணம் வந்து எல்லா நாளுக்கும் முக்கியமாக போயிட்டு இந்த காலத்தில். உயிரை விட பணம் தான் பெரிய கொள்ளை பண்ணது இருக்குது. அதுவும் கஷ்டப்பட்டவனுங்களெல்லாம் தேடி தேடி போய் பழி வாங்குதானுங்க. பணக்காரனை எவனுமே எதுவுமே செய்ய மாட்டேங்கான். எந்த தண்டனை பண்ணாலும் 5 நாள் 2 நாள் உள்ளே வச்சுட்டு அதனால டாட்டா பாய் போட்டு அனுப்பி விட்டுருதானுங்க. அதே ஏழையாக கஷ்டப்பட்டவனா இருக்கானா உடனே அவனை பிடிச்சி உள்ளே கொண்டு போய் வச்சு அடித்து கொடுமைப்படுத்தி கடைசியில் உயிரே போனதுக்கப்புறமா நாங்கள் ஒன்றும் செய்யலை, அப்படி செய்யலை, இப்படி செய்யலைன்னு சொல்லி எல்லாரும் ஏமாற்றிட்டு இது பண்ணிட்டு போயிருந்தானுங்க. உலகம் எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தியா? 5 பேரை, ஆமாம் 5 போலீஸ்காரங்க. அது என்னது, சிவகங்கையில் ஒரு பையனை அது வந்து காவலாளியாக வேலை பார்த்துருக்கான். மீன்ஸ் இந்த கோயிலில் வேலை பார்ப்பாங்கல்ல, கோயிலில் வேலை பார்க்குற பையன் பா, சின்ன அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஒருத்தங்க வந்து கார் கொண்டாந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதில் 100 பவுன் நகை வச்சுருந்தாங்களாம். அந்த நகையை எடுத்துகிட்டு, மீன்ஸ் உள்ள நகை இருந்திருக்குது. இவங்க வண்டியை கொண்டு போய் நீங்கள் எப்படி விடுங்க அப்படி விடுங்கன்னு சொல்லி அந்த பையன்ட்ட கோயிலில் செக்யூரிட்டியாக நிற்பாம்ல, அந்த பையன்ட்ட கொடுத்து இப்படி இது பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் கொண்டு போய் வண்டி அவனுக்கு எடுக்க தெரியாதுல, அதனால வேற ஒரு ஆள்கிட்ட எடுத்து விட சொல்லியிருக்கான். அது கொண்டு போய் விட்டவன் எதுவும் திருடிட்டு போனானா இல்லை என்ன பண்ணானே தெரில பார்த்துக்கோங்க. கடைசியில் அந்த பையனை நீ தான் எடுத்திருக்கன்னு சொல்லி அந்த கோயிலில் வேலை பார்த்த பையனை பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள 5 பேர் லாக்கப்புக்குள்ள வச்சு அடிச்சே கொண்டுட்டாங்க. அடிச்சே கொண்டு இப்போ பெரிய இஷ்யூ ஆகிட்டு. இப்போ தமிழ்நாடு முழுக்க இப்போ ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. அது அந்த பையன் ரொம்ப என்ன சொல்ல கஷ்டப்பட்ட ஃபேமிலி. இப்போ அந்த பையன் இறந்துட்டான், உள்ளே அடித்து கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு போலீஸ்காரங்க வந்து நாங்கள் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி போய் சொல்லுதாங்க. இப்போ அந்த பையன் பாவம் இறந்து போய் அவங்க ஃபேமிலியில் ரொம்ப இது கஷ்டப்பட்ட ஃபேமிலி போல். அதனால இந்த பையன் மேலே திருட்டுப்பட்டதை கட்டி நல்லா வேலை பார்த்தாங்க. அந்த மாதிரி அதில் பணக்காரங்க எல்லாம் செய்வாங்க தெரியுமா, அந்த